சாமியே சரணம் ஐயப்பா. படம் ஐயப்பன் படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஐயப்ப பக்தர்களும் வந்து இந்த படத்தை பார்த்து ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஐயப்ப சாமிங்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் வந்து திரைக்கு வந்து பார்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கும் பார்க்கலாம். வெள்ளூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி சேர்ந்த மறைந்த டிஎஸ்பி அவர்களுடைய மகன் விஜய் பிரசாத் அவர்கள் கேமரான்பேட்டை சேர்ந்த தம்பி அவர்கள் நடித்து கதாநாயகனாக நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும். அதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒத்துழைப்பு நல்கி தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஐயப்பனுடைய அருள் பெறுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயப்பனுடைய படம் தயவுசெய்து எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒரு மகன், அதாவது ஒரு அப்பா பிள்ளையை தலைமையில தூக்கி வச்சுருந்தா ஆடுவார். அதுபோல் அவர் வந்து ஒரு கொடி நாட்டிட்டாரு. அவர் பிள்ளையா இருந்து உயர்ந்த கொடி நாட்டி இந்த இந்திய மண்ணில் பெரிய ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்று நேரத்தில் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்ள இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி. படம் அருமையாக இருக்குது சார். படம் பிரசாத் சார் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் எக்ஸலண்ட் சார், சூப்பர் சார். படம் நல்லா வந்திருக்கு. ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஐயப்பன் படம் வந்திருக்கு. பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ஐயப்பனுடைய அருளை பெறவும் இன்னும் நிறைய ஆதரவு கொடுக்கவும் நாங்கள் படக்குழுவின் சார்பாக தெரிவிச்சோம். சாமியை சரணம் ஐயப்பா. அனைத்து சாமிமார்களும் குருசாமியோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு. இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, கருப்புசாமி வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. எல்லாரும் வந்து விஷுவலாக இந்த தேட்டரில் அந்த ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது நம்மையே அறியாமல் இறை பக்தி நம்முள் வரும் என்பதை ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சொல்லுங்கள் சாமி. படம் சூப்பராக இருக்குது சார். இது வரைக்கும் நான் படத்தை பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி மாலை போட்டு படம் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு பிடிக்கும். ஹீரோவெல்லாம் பார்த்தேன், எல்லாம் பக்கவா. அதாவது நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏற்ற படம் இது. பிடிச்சிருக்கு, சூப்பர். என் பேர் விஜய் பிரசாத். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ரீ சபரி ஐயப்பன் திரைப்படம் திரைக்கு வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துடைய சிறப்பு என்னென்னா, 34 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல வந்து இந்த திரைப்படம் தான் ஸ்ரீ சபரி ஐயப்பன். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, இந்த திரைப்படத்தை முழுக்க ஐயப்ப பக்தர்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ஐயப்ப வழிமுறைகள், ஐயப்பனை எப்படி வழிபடணும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பெண்கள் ஏன் சபரிமலைக்கு போகக்கூடாது, அதுக்கு உண்டான காரணம் என்ன, அது மொத்தமே சொல்லியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாம் திரையில் வந்து பார்க்கணும். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது, வேலூருக்கு. இந்த திரைப்பட இயக்குனர் திரு ராஜா தேசிங், அவர் வேலூரை சார்ந்தவர். இந்த திரைப்படத்தின் மியூசிக் டைரக்டர் அவர் அரவிந்த் பாபு சார், அவரும் வேலூரை சார்ந்தவர். இந்த திரைப்படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன், நானும் வேலூர் சார்ந்தவன். மற்றும் இந்த திரைப்படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருப்பார் கஞ்சா பண்ணின்னு, அவரும் வேலூர். விஸ்வான்னு ஒரு பையன் பண்ணியிருப்பார் சுல்லானா, அவரும் வேலூர் சார்ந்தவர். அதனால் நம்ம வேலூர் மக்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்த்து எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கணும், உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மெயினாக இந்த படத்தில் வந்து பெண்கள் ஏன் மலைக்கு போகக்கூடாது, என்ன காரணம்ன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரீசனான விஷயம்தான். அதெல்லாம் வந்து திரையில் பாருங்கள். இதில் மொத்தம் வந்து சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாங் எல்லாமே ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும். மியூசிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருப்பார் நம்ம அரவிந்த் பாபு சார். நீங்கள் எல்லாம் திரையில் வந்து பார்த்து எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கணும், நீங்கள் எல்லோரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு. 34 வருடங்களுக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு திரைப்படம். மிக அழகாக படத்தின் நாயகன் விஜய் பிரசாத் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 6 பாடல்கள். ஒன்று வந்து டாக்டர் சீர்காழி சிவசுந்தரம் ஐயாவும் டாக்டர் வீரமணி தாசன் ஐயா அவர்களும்
டாக்டர் வீரமணி ராஜு ஐயா அவர்களும், மக்கள் இசை பாடல்கள் செந்தில் தினேஷ், ராஜலட்சுமி மற்றும் முத்துச்சிப்பி இவங்கெல்லாம் அவங்களோட பிரத்யேகமான குரலில் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த பாடல்கள் ரொம்ப பலம். ஸோ இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். சுவாமியே சரணமைப்பா. இந்த படத்தில் ஸ்ரீ சபரி ஐயப்பன் படத்தில் ஒரு காமெடி வில்லன் கலந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஆக்சுவலாக வந்து மாலை போட்டு படத்துக்காக வேண்டின்னு போனோம். நான், ஹீரோ விஜய் பிரசாத்தும் மற்றும் ப்ரொடியூசர் எல்லாம் போனோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே திடீர்னு வந்து தேட்டரில் வந்து சீக்கிரமாக வரணுனால ட்ரெயின் பிடிச்சி டக்குன்னு டாக்ஸி பிடிச்சின்னு சரண் நேராக சபரிமலையிலேருந்து நேராக தேட்டருக்கு வந்துட்டோம். படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது. மக்கள் நீங்கள் தான் பேர். அது 34 வருடம் கழித்து இந்த ஐயப்பன் படம் வந்திருக்குது. ஏன் பெண்கள் மலைக்கு போகக்கூடாதுன்றத மெயினாக டைரக்டர் ராஜா தேசிக் வச்சுருக்காரு. பட்டு அப்புறம் இந்தியன் 2 பல படங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தடுத்து வருது. இந்த மாதத்துலேயே ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு படம் பேர் சொல்லக்கூடாது, அது லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பேருன்னு. நீங்கள் வந்து எல்லாம் குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன். சுவாமியே சரணமைப்பா. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் கராத்தே சக்திவேல். நான் வந்து சபரி ஐயப்பன் படத்தில் வந்து வில்லன் ரோலில் வந்திருக்கேன். என் கூட நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த படக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை அறிமுகப்படுத்தியவர் திரு ராஜா தேசிங் அவர்கள். இவர் வந்து இந்த படத்தில் மட்டும் என்னை அறிமுகப்படுத்தலை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் எடுத்திருக்காரு. அந்த 4-5 படத்துலையும் என்னுடைய ரோல் வந்து வில்லன் கேரக்டராகவோ ஸ்டண்ட் கேரக்டராகவோ ஏதாச்சும் ஒரு கேரக்டரில் எங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கு இவர் முதல் உரிமை கொடுப்பார். டான்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி, பக்தியிலையும் சரி, எல்லாம் வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் வர வேண்டும் என்று பாடுபட்டார். அதே போல் இதில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்தி படம். அதனால் வந்து எல்லாரும் கண்டு கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.